வணக்கம். சேலம் டுடே செய்திகள். இந்திய குடியரசுக் கட்சியின் சேலம் மண்டலத்தின் சார்பாக சேலம் மாவட்டம் எங்கவெள்ளி ஒன்றியம் ஓதியத்தூரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலை திறக்க வலியுறுத்தியும், கைது செய்த தலித் மக்களின் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்து உடனடியாக விடுதலை செய்ய வேண்டியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சேலம் கோட்டை மைதானத்தில் சேலம் மண்டல செயலாளர் ஏ.கே. பழனிசாமி BA தலைமையில் நடைபெற்றது. சேலம் புறநகர் மாவட்ட தலைவர் KP கணேசன் வரவேற்புரை நிகழ்த்தினார். மாநில செயலாளர் கே. மங்காபிள்ளை MA கண்டன உரையாற்றினார். மாநில பொருளாளர் கௌரி சங்கர், மாநில துணைத் தலைவர் பாலகிருஷ்ணன் சிறப்புரையாற்றினார்கள். இந்திய குடியரசு கட்சி, இந்திய குடியரசு கட்சி, டாக்டர் சேக்கு தமிழரசன், டாக்டர் சேக்கு தமிழரசன், டாக்டர் சேக்கு தமிழரசன், பாபா சாஹேப் அம்பேத்கர், அறிவுரை மேதை அம்பேத்கர், சட்டமேதை அம்பேத்கர், இந்தியாவின் சட்டமேதை அம்பேத்கர், வாக்கு அறிவுரை மேதை அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர், அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர், இந்திய குடியரசு கட்சி, டாக்டர் சேக்கு தமிழரசன், ஜெய் பீம். சிலையாக அமைத்திருக்கிறார்கள் தலித் மக்கள் என்று அந்த நிலையை இறக்கிவிடாமல் இந்த ஜாதி வெறியர்கள் அந்த ஊரைச் சேர்ந்த இருந்து மாவட்ட அதிகாரியிலிருந்து எல்லாம் ஜாதி வெறியர்களுக்காக துணை போகும் அவல நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இதனால் இந்த இந்திய குடியரசு கட்சி தமிழ் மாநில தலைவர் டாக்டர் சேக்கு தமிழரசன் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சேலத்தின் சார்பாக நடைபெற்று வருகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், நாங்கள் எல்லாரும் தலித் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இருகரம் கூட்டு வணங்கி வரவேற்று என உறுதி தோற்றுகிறேன். சேலம் கண்டிராத ஒரு செயல். கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பு பாட்டாளர் மக்கள் கட்சிக்காரர்களால் உடையாப்பட்டியில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. அம்பேத்கர் சிலை திறப்பதற்கு எங்களுடைய மறந்த வழிகாட்டி தாதமுடியார் அவர்களும் அண்ணன் SP பாலகிருஷ்ணன் அவர்களும் அந்த சிலையை திறப்பதற்காக மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அந்த சிலையை திறக்கப்பட்டது. இன்று தமிழ்நாட்டில் அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு 11% தலித் மக்களுடைய ஓட்டுகளை வாங்கிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய், இந்த ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு சொல்றதுக்கு காரணகர்த்தா இருந்தவரை பாபா சாஹேப் அம்பேத்கர். தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சி கூட இதுக்கு குரல் கொடுக்கல. ஒரே ஒரு கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் சண்முகம் மட்டும்தான் குரல் கொடுத்தாரு. அவரும் யாருன்னா அவர் ஒரு தலித். யாருமே குரல் கொடுக்கல. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் புறக்கணிப்பு செய்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியை. நாகர்கோயிலில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு ஊனமற்றவருக்கு அடிச்சு கொண்டுட்டாங்க. அதில் இருக்கிற இங்கே தமிழ் தேசிய தலைவர் என்று சொல்ற சீமான்ல இருந்து இந்த புதுசாக ஒரு ரவீந்திர தாகூரா இல்லை மாணிக்கம் தாகூரா அதில் இருந்து லண்டன்ல இருந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் குரல் கொடுக்குறாரு. திராவிட மாடல் ஆட்சியின் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் குரல் கொடுக்குறாரு. இந்த மண்ணின் மைந்த எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுக்குறாரு. ஆனா நீங்க எல்லாம் எடப்பாடி பழனிசாமி நான் முதலமைச்சராக, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக, ஜோசப் விஜய் நான் முதலமைச்சராக நீங்க பதவி ஏற்பதற்கு காரணமாக இருந்தது யாரா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய உலக மாமேதை, இந்தியாவின் சட்டத்திற்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் போட்ட பிச்சைதாரிகளை முதலமைச்சர். அவருடைய பிச்சைதாரிகளை முதலமைச்சர். நீங்க சொல்லி என்னன்னு சொல்லிட்டு வந்தீங்க? ஜாதியை ஒழிச்சிட்டோம், மதத்தை ஒழிச்சிட்டோம், பணத்தை ஒழிச்சிட்டோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம். ஆட்சிக்கு வந்துட்டீங்களே 60 நாள்ல சேலம் மாவட்டத்தில் எங்கவெளியில் ஒதியத்தூரில் ஒரு புரட்சியாளரை, இந்தியாவின் சட்டமேதைய, அவருடைய சிலையை ஆதிக்க சக்திகள் ஜாதி வெறியர்களால அந்த சிலையை 5 வருடமாக திராவிட மாடல் ஆட்சி செய்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் திறக்கல. நீங்க கொள்கை தலைவர் சொன்னீங்களா? உங்க ஆட்சியில திறந்திருக்கணும்ல. நீங்க தான் பத்திரிகையாளர்களே சந்திக்க மாட்டேங்கிறீங்களா? 2 பேர் இருப்பாங்க உங்களுக்கு, வலது இடது. மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல் குமார், முன்னாள் அமைச்சர் தலித் சட்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி கொடுக்குவா சொல்லாமல்ல. நீங்க தான் பத்திரிகையாளர் கண்ட ஓடுறீங்களா? இது உங்க துறை இல்ல.
முழு பொறுப்பையா இருக்கணும். நீங்க இதுக்கு ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்கிறீங்க முதலமைச்சர். இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர், இங்க இருக்கிற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், கோவை மண்டல ஐஜி, இத்தனை பேர்த்தினுடைய தலைமையில நாமக்கல் எஸ்பி முதல் கொண்டு 350 போலீஸை போட்டு தலித் மக்களை ஒரு தலைபட்சமாக அடித்து உதைத்து ஊரை விட்டு குறைத்து 15 பேருக்கு மேல வழக்கு பதிவு செய்து ஜாமீனில் வெளியில வர முடியாத அளவுக்கு செக்ஷனை பதிவு செய்து நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்கா. இதை விட இந்த ஆட்சிகளை வெக்கப்பட வேண்டியது தலித் மக்கள் அல்ல. சார் அம்பேத்கரோட சிலையை திறக்க முடியாதுன்னு இந்த முதலமைச்சர் தான் வெக்கப்படணும். இந்த முதலமைச்சர் என்ன சொல்றாரு? ஜாதியெல்லாம் எங்களுக்கு கிடையாது, எனக்கு ஜாதி மதம் கிடையாது. ஓட்டு வாங்குற ஒரு பேசுனீங்களே, சினிமாவில் பேசுனீங்களே, பாட்டு பாடுனீங்களே, தீண்டாமை போக்கிரி படத்தில் பாட்டு பாடுனீங்களே, இப்போ உங்க கையில் பவர் வந்துருச்சு. எது தடுக்குது உங்களை? அப்ப எது தடுக்குது? ஆதிக்க சக்திக்கு தானே இந்த முதலமைச்சர் குரல் கொடுக்குறாரு. இப்போ நடக்கிறது நீங்க தானே பொறுப்பே இருக்கணும். மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்க இருக்கிறாரு, இங்க இருக்கிற மாவட்ட கண்காணிப்பாளர் இருக்காரு, டிஐஜி இருக்காங்க, ஐஜி இருக்காங்க. யார் தடுக்கிறாங்க? அப்ப இந்த அந்த ஜாதி இந்துக்களோட சேர்ந்து மாவட்ட காவல்துறை ஒருங்கிணைந்து சிலையை தடுக்காமல் செய்து, அப்ப இதுக்கு யார் காரணம்? அந்த மக்கள் மட்டும் காரணம் இல்ல, அதுக்கு துணை போகின்ற மாவட்ட காவல்துறை, மாவட்ட ஆட்சியர், அந்த பகுதியில் இருந்த வருவாய்த்துறை சேர்ந்த அத்தனை அதிகாரிகளுமே சேர்ந்து அந்த மக்களை கொடுமைப்படுத்தி இன்னைக்கு ஊரை விட்டு தலைமறைவா இருக்கிறாங்க. போட்டிருக்கிறது 15 பேருக்கு மேல எஃப்ஐஆர், ஜாமீன்ல வெளிவர முடியாத எஃப்ஐஆர். அவங்க என்ன தீவிரவாதிகளா? அவங்க என்ன கொலைகாரங்களா? அவங்க என்ன கொள்ளடிச்சவங்களா? இல்ல யாரையாவது ரவுடிசம் பண்ணாங்களா? ஏன்னா தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு என்னென்னமோ சொல்றீங்க, என்னென்ன நடக்குதுன்னு தமிழ்நாட்டில் சொல்றீங்க. இதுக்கு எந்த அரசியல் கட்சி தான் குரல் கொடுத்தீங்க? தமிழ்நாட்டில் எதுக்குறா எதிர்கட்சின்னு ஒன்று இருக்குங்க. தமிழ்நாட்டில் ஓட்டுக்காக தான் எதிர்கட்சிக்கு வருவீங்களா? இது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தெரியாதா? இங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? இந்த அம்பேத்கர் சிலையை திறக்க விடாததுக்கு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், இந்த மாவட்ட எஸ்பி, இந்த மாவட்டத்தில் இருக்கிற டிஐஜி, இந்த மண்டலத்தில் இருக்கிற ஐஜி, இந்த துறைக்கு அமைச்சராகிறாரு முதலமைச்சர், நீங்க தான் வெக்கப்படணும். மத்திய அரசு இன்னைக்கு பண்ணுதுன்னா ஒரு மதவாத கட்சி ஆட்சி நடக்குது மோடி தலைமையில். அவங்க எதுக்குறாங்கன்னா அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். நீ ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர், எனக்கு ஜாதி இல்லை மதம் சொன்னவர், எப்படி ஒரு முதலமைச்சர் நீங்க 15 நாள் ஆயிடுச்சு இதை பத்தி வாயா தொடர்காது இருக்கிறீங்க? இப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டியது? அப்ப தலித் மக்கள்லாம் பிரிஞ்சிருக்கு நினைக்கிறீங்களா? வேணாம், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இந்திய குடியரசு கட்சியை சாதாரணமாக நினைக்காதீங்க. தமிழ்நாட்டில் இந்திய குடியரசு கட்சி பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்குது. தமிழ்நாடு இல்லை இந்தியாவே திரும்பி பார்க்கிற அளவுக்கு நடத்திருக்குது. இது அந்த லெவலுக்கு எங்களை கொண்டு போயிடாதீங்க. எங்களை தமிழ்நாட்டில் ஒரு தலித் கட்சி இந்திய குடியரசு கட்சியினுடைய முன்னாள் சபாநாயகர், 4 முறை சட்டமன்ற உறுப்பினர், எங்களுடைய தலைவர் டாக்டர் ஷேக் தமிழரசு மட்டுமே அறிக்கை கொடுத்திருக்கிறார், கண்டனத்தை கொடுத்திருக்கிறார். வேற எந்த தலைவர் இல்லை. எங்கள் தலைவர், எங்கள் கடவுள் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கை வழிகளை எங்கள் தலைவர் இந்திய குடியரசு கட்சியை எங்களை வழிநடத்தி வருகிறார். ஆனால் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, நாங்கள் ஆட்சியில் பங்கு இல்லை, நாங்கள் எம்எல்ஏக்கள் இல்லை, நாங்கள் எம்பிக்கள் இல்லை. அடுத்த தேர்தலை சிந்திக்கிறவன் தான் அரசியல்வாதி, அடுத்த தலைமுறையை சிந்திக்கிறவன் இந்திய குடியரசு கட்சியார். எங்களுக்கு அடுத்த தலைமுறை தான் தெரியும், எங்களுக்கு அடுத்த தலைமுறை தான். ஆக தேர்தல் அரசியல் எங்களுக்கு தேவைன்னு சொன்னவங்களா இன்னைக்கு யாராவது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா? இன்னைக்கு ஏதாவது பண்ணிருக்கிறாங்களா? கூட்டணி ஆட்சி, கூட்டணி நடக்குது, ஆட்சி நடக்குதுன்னு சொல்லி இவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்குது, எவ்வளோ பெரிய இருட்டடிப்பு செஞ்சிருக்கிறாங்க. இங்க இருக்கிற இந்திய குடியரசு கட்சி தெரிவிக்கிற வேற யாராவது இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? இல்லை இந்த முதலமைச்சருக்கு என்ன ஆயிடுச்சு? இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அவருக்கு தெரியாதா? இல்லை துறையில் இருக்கிற அமைச்சர் சொல்லலையா? இல்லை அந்த துறைக்கு அமைச்சர் அவர் தான், எப்படி அவர் இவர் பேசாமல் இருக்கிறாரு? இதுக்கு தான் நாங்கள் மாற்ற வேண்டும் என்று நீங்கள் வந்தீங்களா? உங்களுக்கு மாற்ற வேணும்னு வாய்ப்பு கொடுத்தது வந்து டிவிக்கே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற 11% தலித் மக்கள், அந்த மக்கள் ஓட்டு போடுறதுனா இன்னைக்கு தார தப்படியோட நீங்கள் போய் முதலமைச்சர் சீட்டில் போய் உட்கார முடியாது. ஆட்சி நடக்கிறதுக்கு வேணா 6 கட்சி வேணா உங்களுக்கு நல்ல கையில் அப்படியே தடுத்து நிறுத்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஓட்டு போட்டு அந்த நிலையை உருவாக்குறது இந்திய குடியரசு.
தலித் மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற தலித் மக்கள். ஆனால் முதலமைச்சர் இன்னைக்கு வாயை திறக்க மாட்டாரு. அதனால நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்றோம், இந்திய குடியரசுக் கட்சி இன்னைக்கு நடக்கிற போராட்டம் அனுமதியோடு நடக்கிற போராட்டம். பாபா அம்பேத்கர் சிலையை இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரோ தேவைப்பட்டால் முதலமைச்சரோ அந்த சிலையை திறக்க வேண்டும். அப்படி திறக்கவில்லை என்றால் எங்கள் தலைவர் டாக்டர் சேக்கூர் தமிழரசோட அனுமதியுடன் நாங்களே சிலையை திறக்க அங்க முற்றுகையிடுவோம் என்பதை இந்திய குடியரசுக் கட்சி சேலம் மண்டலத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். முடிந்தால் எங்கள் மீது வழக்கு பதிவு செய்கிறோம். நாங்கள் ஒன்றும் ரவுடி இல்லை, நாங்கள் ஒன்றும் கொள்ளக்காரன் இல்லை, நாங்கள் ஒன்றும் தீவிரவாதி இல்லை. ஏன்னா நீங்கள் இன்னார் எம்எல்ஏ, எம்பி, மத்திய அமைச்சர், மாநில அமைச்சர், முதலமைச்சர், பிரதமர், ஜனாதிபதி, அரசதிகள் இத்தனைக்கு யாரா இடஒதுக்கீடு கொடுத்தது? இது அவரு இந்திய அரசியலமைப்பு சட்ட பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதலன்னா நீங்க எவனுமே கிடையாது பதவியில. எப்படி ஒன்று நடந்துட்டு எப்படி இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இதை அனுபவிச்சுட்டு இருக்கிறது தெரியல. இல்லை இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு போகலையா? இல்லை தெரியாமையே இந்த ஒரு முதலமைச்சர், நம்ம மண்ணினுடைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் இருந்தாரு, ஸ்டெர்லைட் போராட்டத்தில் வந்து 13 பேரை சுட்டு போட்டுட்டாங்க. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, பத்திரிகையாளர் கேட்கும் போது நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேனாரு. அவராவது டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த டிவிக்கே அமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், மைனாரிட்டி கவர்மெண்ட் நடந்துட்டு கூட்டணி அமைச்சர் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அவர் எதுவுமே பேசாத இருக்கிறாரு. ஏன் தூங்குறவனு நம்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க நம்பவே முடியாது. இது எவ்வளோ பெரிய கொடுமை, இது எவ்வளோ பெரிய கொடுமை. ஒரு அம்பேத்கரை கொள்கை தலைவர்னு ஒரு கட்சி ஆஃபீஸ் வாசப்படியில் சிலையில் அடிச்சு தலைவர் வச்சிருக்கிறார். கொள்கை தலைவன் அம்பேத்கர், ஆனால் ஆட்சியில் அவருடைய சிலையை திறக்க முடியாது. யாருக்கு வெக்கக்கேடு? முதலமைச்சருக்கு வெக்கக்கேடு. தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் இனிமே வசதி இல்லை. ரெண்டு மண்டலத்தில் தலைவர் கழிச்சுட்டு உடனே படத்தில் ஹீரோயிசம் காட்டுறதுக்கு எங்களுக்கும் தாய் மாமன்கள், எங்களுக்கும் அக்கால், எங்களுக்கும் தங்கச்சி இருக்காங்க, எங்களுக்கும் அண்ணன் தம்பி இருக்காங்க. எங்களுக்காக வசனம் பேச முடியும். சினிமாவில் வந்து நாங்களாம் லைவ்ல வசனம் பேசுவோம். நீங்கள் எழுதி கொடுத்து பேசுறவர். எங்களுக்கு ஸ்கிரீன் பண்ணலாம் தேவையில்ல, எங்களுக்கு டைரக்ஷன் தேவையில்ல. எங்களுடைய டைரக்ஷன் எல்லாமே பாபா சாஹேப் அம்பேத்கர் மட்டும் தான் எங்களுக்கு எல்லாமே. அவருடைய சிலையை திறக்காமல் இருக்கிறீங்களா? இது எவ்வளோ பெரிய கேவலம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இங்கே சேலம் கோவை மண்டலத்தினுடைய ஐஜி அவர்களே, இங்கே இருக்கிற டிஐஜி அவர்களே, இங்கே இருக்கிற காவல் கண்காணிப்பாளர் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, இன்னும் 15 நாட்களுக்குள் சிலையை நீங்கள் திறக்கவில்லை என்றால் உள்ளே எஃப்ஐஆர் போட்ட வழக்கு பூராமே ரத்து செய்து அவர்களை விடுதலை செய்யவில்லை என்றால் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர், முன்னாள் சபாநாயகர் டாக்டர் சேக்கூர் தமிழரசன் அவருடைய நல்ல ஆசையுடன் அவருடைய தலைமையில் நாங்கள் சிலையை திறப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்.